ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு வெட்ரி ஃபார்ம்ஸ். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஏதோ ஒரு 10% சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க நான் ரெகுலராக வீடியோ பண்ணுறதுக்கு. வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டேர்ம்டில் ஸ்மால் கன்னூர் பேர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உங்கள் கண்ணு முன்னாடி பாருங்கள், எல்லாமே வந்து ப்ளூ சீரீஸில் இருக்குது. ப்ளூ பைனாப்பிள், ப்ளூ எல்லோ ஷேடு, அப்புறம் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் டைலூட் இருக்குது, நல்ல ஹைப்பர் ரெட் ஃபேக்டரில் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் சன்சீக்கும் இருக்குது, நல்ல ஹைப்பர் ரெட் ஃபேக்டரு. பாருங்கள், இதெல்லாமே ஃபுல்லி டேம்டு. எப்படி வருது பாருங்கள். 1-2 நம்மக்கிட்ட சப்போர்ட் ஃபீடிங்கில் இருக்குது. யாருக்காச்சும் என்ன கூட கால் பண்ணுங்கள். சப்போர்ட் ஃபீடிங்கில் இருக்குது, டேம்டுலேயும் இருக்குது, ஹேண்ட் ஃபீடிங்லேயும் இருக்குது. நீங்கள் எப்படி உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஃபீடிங் கேட்பாங்க. எல்லா வெரைட்டிலையுமே எல்லாமே இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், எல்லா பேர்டுமே பார்க்கலாம். எல்லா பேர்டும் இருக்குது நம்மக்கிட்ட, சரிங்களா? இல்லாத பேர்டு கேளுங்க, என்கிட்ட இருக்கும். என்னால் நான் மட்டும்தான் இருக்கேன் வீடியோ போடுறதுல, எடுக்க முடியல, நிறைய இஷ்யூஸ் இருக்குது, எல்லா பேர்டும் காட்ட முடியல. உங்களுக்கு தேவையான பேர்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ அனுப்புகிறேன் பர்சனலாக. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம டிரான்ஸ்போர்ட் போடலாங்க. தெலுங்கானா போடலாம், ஹைதராபாத் போடலாம், கர்நாடகா ஃபுல்லாக போடலாம். நம்ம டிரான்ஸ்போர்ட் போடாத ஊருன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு நம்மளால் போட முடியாதுங்க, நம்மளுக்கு செட் ஆகாது. வேறு எந்த ஊராக இருந்தாலும் எனக்கு கேளுங்க. இந்த நான் சொன்ன ஊரில் எந்த ஊராக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம ரெகுலராக நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் போட்டுட்ருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 8 குட்டி வந்து காங்கோ கிரே பேரட் ஹேண்ட் ஃபீடிங் குட்டிங்க இருக்குது. யாருக்காச்சும் வேணால் கால் பண்ணுங்கள். ஒரு 35 டேஸ்லேருந்து ஒரு 50 டேஸ்க்குள்ளே இருக்குது எல்லாம் சிக்கும். யாருக்காச்சும் என்ன கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுக்கலாம். வேர்ல்டு நம்பர் 1 டாக்கட்டிவ் பேர்டுங்க இது. ரொம்ப ப்ளேஃபுல்லான பேர்டு. நம்ம பேசணுன்னா நம்ம கூட பேசுவோம், அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பேர்டு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஹியூஜ் சைஸில் இருக்குது பாருங்கள். டபுள் போனு குட்டி, நல்லா ஃபேஸு. நம்ம எப்பவுமே ஒரு பேர்டு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதோட கண், அதோட பீக்கு, அதோட நெக்கெலாம் கரெக்டாக இருக்கா, ரின்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி எடுக்கணும். நம்ம கால் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் தான், இப்போது டிரான்ஸ்போர்ட்லேயும் ஆகலாம், எல்லாத்துலேயும் ஆகலாம். நம்ம வந்து யாராக இருந்தாலும் ஒரு வீடியோ கால் ஃபுல்லாக போய் பார்த்துக்கணுங்க. அடுத்த குட்டியை பார்க்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள், ஹியூஜ் சைஸில். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 டேஸ் குட்டி. நல்ல ஹெவி போன்ஸில் இருக்குங்க, நல்ல ஹெவி குவாலிட்டி. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம A19 மட்டும்தான் ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா வந்து இது பண்ணுவோம். நம்ம ப்ரொமோட்லாம் ஒன்றும் பண்ணல அவங்களுக்கு. நான் பண்ணுறேன், அது நீங்கள் பண்ணுறது பண்ணாதது உங்கள் இஷ்டம். நீங்கள் வேறு ஏதாச்சும் ஃபார்முலாஸும் பண்ணலாம். இதுதான் நல்லாயிருக்கும், அது நல்லா இல்லைன்னுலாம் சொல்கிறதில்ல. நான் A19 வந்து 1/4 கிலோ பேக் கூட நான் லூஸில் கொடுத்துட்ருக்கேன். யாருக்காச்சும் வேணால் கால் பண்ணுங்கள். நல்ல பெஸ்ட் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கேன். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே நான் அது மட்டும் டிரான்ஸ்போர்ட் போடலாம். கொரியர்ஸில் வீட்டுக்கு டோர் டெலிவரி ஆகிடும், சரிங்களா? ரொம்ப சின்ன ஒரு டிரான்ஸ்போர்ட் அமௌண்ட்டு தான் இருக்கும். ஒரு 100 ரூபா, 80 ரூபா, 60 ரூபா, 70 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். குட்டிங்கெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொன்றா எடுத்து காட்டிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து ரொம்ப பேர்ட்ஸ் சவுண்டு அதிகமாக இருக்கும். எப்படியும் ஒரு 100-150 பேர்டு இருக்கிறதுனால ஹேண்ட் ஃபீடிங் குட்டிங்களே இருக்கும். அதனால் வந்து ரொம்ப ஹெவி சவுண்ட்னால வந்து அந்த சவுண்ட்லாம் வந்து கம்மி பண்ணி நான் பேசுகிறது மட்டும் கேட்குற மாதிரி எடிட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சைஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 டேஸ் குட்டி தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் 30 டேஸ் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை ஃபுல்லாக டேர்ம்டு பண்ணி கொடுங்க, நான் சிக்கன் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு போகிறேன். ரிங் நம்பர்லாம் எல்லாத்துக்கும் க்ளோஸ் ரிங் இருக்குது. ரிங் நம்பரை பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சப்போர்ட் ஃபீடிங்கில் கொடுங்க பிரதர், சப்போர்ட் ஃபீடிங் பண்ணி கொடுங்கன்னா அதுக்கு ஒரு ரேட்டு, சப்போர்ட் ஃபீடிங் பண்ணி தரேன், டேர்ம்டு பண்ணி தாங்க இதுவே அப்படின்னு சொன்னீங்கன்னா டேர்ம்டும் பண்ணி கொடுக்குறோம். ரொம்ப நீங்கள் ஃபுல் அமௌண்ட்லாம் கட்ட தேவையில்ல, ஒரு சின்ன அமௌண்ட்டு கட்டினா போதும், நானே டேர்ன் பண்ணி கொடுத்துருவேன், சரிங்களா? அதுக்கப்புறமா நீங்கள் பேர்டு எடுக்கும்போது ஃபுல் அமௌண்ட்டு கட்டினா போதும். அது கூட நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா பேர்டை ஒரு நல்ல ஒரு வீடியோ பார்சல் போடும்போது வீடியோ கால் பார்த்துங்க. வந்து எடுக்கிறது இருந்தால் தாராளமாக வந்து நேரில் எடுக்கலாம். இல்லை வெளியூர் அப்படின்னா நான் வந்து எல்லா பஸ்லையும் வைக்கும் போதே நான் ரெகுலராகவே ஒரு ஸ்மால் கிணறு வைக்கிறது கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ காலில் காமிச்சிட்டு தான் பேர்டை நான் வச்சிட்டேன். ஒரு சார் வச்சாச்சு, பேர்டை பார்த்துங்க, அதுக்கப்புறமா காசு வாங்குவேன். சின்ன பேர்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நான் வந்து பேர்டை வைக்கும் போது தான் காசு ஃபுல் அமௌண்ட்டு வாங்குவேங்க. ஏன்னா நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது, கண்ணால் பார்த்துட்ருக்கோம், ரெகுலராக கேட்டுட்ருக்கோம்.
யாராக இருந்தாலும் உங்களுக்கு தெரியுது இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டு போடுறதா அது உங்கள் இஷ்டம். எனக்கு தெரிஞ்ச வரையும் யாராக வேணால் இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் போட்டு அதுக்கப்புறம் பேர்டு வீடியோவை பார்த்துட்டு பேர்டு நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகிடுச்சு, நம்ம டிரைவர்கிட்டலாம் கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறமா தான். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பஸ்ஸுலேயும் இந்த இதில் தான் வைப்பாங்க. வைக்கும் போது நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுங்க, சார் இந்த மாதிரி வந்து பேர்டெலாம் கொடுத்துட்டாங்களா, ஓகே சார் நீங்கள் ரிட்டன் கொடுக்காதீங்க, நான் ஏன்னா காசு போட்டு நாங்கள் எடுக்கிறோம், இவ்வளோ காசு கொஞ்சம் பத்திரமா எடுத்துகிட்டு வந்து எங்கள் கையில் கொடுத்துருங்க சார், நான் உங்களை நம்பி தான் அவங்க காசு போடுறேன், நீங்கள் வேணால் ஒரு 100 எக்ஸ்ட்ரா கூட வாங்கிக்கிங்க, ஒன்றும் தப்பு இல்லை சொல்லலாம். தாராளமாக அவங்க உங்களுக்கு ஃபேவராக தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா எனக்கு காசு போட்டால் போதும். நானுன்ட்டு இல்லைங்க, யாராக இருந்தாலும் நீங்கள் அதை பண்ணுங்கள். அப்படி சப்போஸ் இல்லை நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம், நீங்கள் ஃபுல் அமௌண்ட்லாம் கொடுக்குதுன்னா கரெக்டாக ஆள் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா யோசிச்சு பண்ணுங்கள். ஏகப்பட்ட ஸ்கேமுங்க, என்ன சொல்ல முடியல அந்த அளவுக்கு. ஏன்னா அது டைமே இல்லை நம்மளுக்கு சொல்கிற அளவுக்கு. பர்சனலாக வேணால் கேளுங்க, நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா காங்கோ கிரே பேரட். இது கீழெல்லாம் பார்த்துருப்பீங்க, நல்லா ரெட்டாக இருக்குது, ரெட் டாமினேட்டில் நல்ல குட்டிங்க. இது நல்லா ஃபுல்லி டேம்டு பாருங்கள். 0 பைட்டிங்க, ஃபுல் ஃபெதர்ஸில் இருக்குது. நான் வந்து ரின்ஸை வந்து டேப் பண்ணியிருக்கேன், வேணால் கூட அவுத்துக்கலாம். இன்டோர் ஃப்ளை ஃபுல்லாகவே எடுக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னா அது அழகாக வந்து நம்மக்கிட்டேயே வந்து அழகாக ரிட்டன் வந்துடும். பாருங்கள், நான் வந்து தூக்கி போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பக்காவை ட்ரெயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள். வந்து பார்த்திங்கன்னா பேர்டு வந்து 0 பைட்டிங்க, வா அப்படின்னாலே ஓடி வந்துடும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப வெல் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபுல் எஃபெக்ட்லாம் போட்டிருக்கேங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் காங்கோ வந்து அந்த ஒரு 3-4 மாதத்துலலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கேட்காது. அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து 0 பைட்டிங்கு, நம்ம சொல்கிறது பக்காவாக கேட்டு நடந்துக்கும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இன்டெலிஜென்டான பேர்டு. இதை பாருங்கள், இது வந்து இன்னொரு பேர்டு, இதுவும் வந்து காங்கோ கிரே பேரட் தான். எல்லாம் க்ளோஸ் ரிங் போட்டிருக்கு, ரொம்ப சுட்டிங்க. இது பார்த்திங்கன்னா எல்லாமே 0 பைட்டிங் தான். நான் வாயில் விரலெல்லாம் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் ஃபுல் ஃபெதர்ஸு. நம்ம சொல்கிறத அழகாக கேட்டுக்கும். ஏய் நீ போய் கம்முன்னு உட்கார் அப்படின்னா கூட அந்த அளவுக்கு அது நம்ம சொல்கிறத ஒபே பண்ணோம். அங்கே பாருங்கள் ஃபுல் ஃபெதர்ஸ் எவ்வளோ அழகாக காட்டுது பாருங்கள். கால் காட்ட சொன்னால் காட்டும், ஹைஃபை பண்ண சொன்னால் பண்ணோம். ரொம்ப சூப்பரான வெல் ட்ரெயின் பண்ணியிருக்கேங்க. யாருக்காச்சும் சொன்னால் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம பெஸ்ட்டு ப்ரைஸ் வித் பெஸ்ட்டு குவாலிட்டி கொடுத்துட்ருக்காங்க, சரிங்களா? நிறைய பேர் கால் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப நன்றி. நான் எதிர்பார்க்கல எனக்கு இந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. என்னோடய சப்ஸ்கிரைபருக்கெலாம் வந்து ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து எனக்கு அந்தளவுக்கு சந்தோஷம். நம்ம வந்து இவ்வளோ பேர்டு வச்சுருக்கோம், அதெல்லாம் கூட அது செகண்ட்ரி. நீங்கள் வந்து நான் போடுற வீடியோவுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க. ரெண்டாவது வந்து நம்ம வீடியோ ரொம்ப லைக் பண்ணி லைக்கும் கொடுக்குறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எலக்டஸ்ங்க. எலக்டஸில் வந்து ராஸ்பெரி ரொம்ப ஹியூஜாக இருக்கும். இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எலக்டஸில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பேர்டுங்க. ஃபுல்லி டாக்கட்டிவ்ங்க. இது எந்த அளவுக்கு டாக்கட்டிவ்னால் நம்ம பேச பேச கூட கூட பேசும். அக்கா அம்மா எல்லா வேர்ட்ஸும் பேசும். நம்ம வீட்டில் ஒரு ஆள் மாதிரி ஆகிட்டாங்க இவங்க. ரொம்ப கலர்ஃபுல்லான பேர்டு. இவரும் சேல்ஸுக்கு தான் இருக்கார். யாருக்காச்சும் வேணா கால் பண்ணுங்கள். இது மெயிலுங்க. இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து மெயிலு, ரெட் கலரில் இருக்கிறது வந்து ஃபீமேலு எலக்டஸில். இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் கிடையாது, இது வந்து வாஸ்பெரி. யாருக்காச்சும் வேணால் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பாக கொடுக்கலாம். நல்லா ஹியூஜ் சைஸு, நல்ல போன்ஸு, நல்லா ஹெவி வெயிட்டில் இருக்காங்க. என்னால் கை தூக்க முடியல, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஹெவி வெயிட்டில் இருக்கான். கையை கீழே இறக்கிட்டேன் பாருங்கள், என்னால் முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப போனாக ரொம்ப ஹெவி சைஸில் இருக்கான். கேமராவில் அந்த அளவுக்கு வந்து காட்ட முடியல, ஏன்னா கை கெட்டக்குது, என்னால் முடியல. நான் ஒரே ஆள் தான் அதுவும் பண்ணுறேன், கேமராவும் ரன் பண்ணுறேன், ரெண்டாவது இதுவும் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிங்க, ஓகேவா? ஆமாம். அடுத்தது வந்து ஸ்மால் கன்னூஸில் ஹேண்ட் ஃபீடிங் குட்டிங்க பார்க்கலாம். இது வந்து ப்ளூ எல்லோ ஷேடு. இது வந்து ப்ளூ எல்லோ ஷேடு, நல்ல பியூட்டிஃபுல்லான கலருங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா டர்காய்ஸ் ப்ளூவில் இருக்காங்க. அடுத்ததும் ப்ளூ எல்லோ ஷேடு தான்.
யாருக்கு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஹேண்ட் ஃபீடிங் வேணால் ஹேண்ட் ஃபீடிங் எடுத்துக்கலாம், டேர்ம்டு வேணால் டேர்ம்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதியோங்க அப்படி எடுத்துக்கலாம். இவங்களாம் ஜஸ்ட்டு ஒரு ₹500 டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே டிரான்ஸ்போர்ட் போடலாம். ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா இந்த 4 இதுக்கும் வந்து பக்காவாக டிரான்ஸ்போர்ட் போடலாங்க. எந்த ஊராக எந்த இடத்துல இருந்தாலும் ஃபுல்லாகவே டிரான்ஸ்போர்ட் போடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து பைனாப்பிள் ரெட் ஃபேக்ட்ரு ஹேண்ட் ஃபீடிங் குட்டி நல்லா பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்கலாங்க. நல்ல ரெட் ஃபேக்ட்ரு பாருங்கள். அடுத்தது வந்து பைனாப்பிளில் கிட்டக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 30-40 குட்டி இருக்குது. நல்ல ரெட் ஃபேக்டரில் நான் வந்து கொஞ்சம் காட்டியிருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக காட்டினா போர் அடிச்சிடும், அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிவிடுவீங்கன்ற ஒரு தயக்கத்தில் தான் வந்து நான் வந்து ஃபுல்லாக எல்லா பேர்ட்ஸையும் வீடியோ காட்ட மாட்டேங்கிறேன். ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது, இந்த வெரைட்டிலெல்லாம் இருக்குது, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. சில பேருக்கு வந்து சரியாக பேர்டு பேர் கூட தெரியல. அதனால் வந்து நம்ம அதை காட்டினா தான் அவங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு நல்லா தெரியும். இதெல்லாம் ஹேண்ட் ஃபீடிங்கு. நிறைய பேர் வந்து பேர்டு வாங்குகிறாங்க. எல்லாம் ஓகே. ரெண்டாவது உங்களுக்குலாம் ஹேண்ட் ஃபீடிங் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் வாங்கி, இதெல்லாம் ஹைப்பர் ரெட் ஃபேக்ட்ரு. யாருக்காச்சும் பண்ண தெரிஞ்சு ஒரு அனுபவம் இருக்குது, இல்லை நாங்கள் சொல்கிறத கரெக்டாக பண்ணிவிடுவோன்னா ஹேண்ட் ஃபீடிங் வாங்குங்க. அப்படி இல்லைனா வந்து நீங்கள் செல்ஃப் ஃபீடிங் பேர்ட்ஸில் ஃபுல் டேர்ம்டில் போயிடலாம். இதெல்லாம் வந்து ப்ளூ க்ரீன் இருக்குது. ப்ளூ க்ரீனில் ஒரு 20 குட்டி இருக்குங்க. யாருக்காச்சும் வேணால் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல பெஸ்ட் ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான பேர்ட்ஸுங்க. இது எல்லாமே நல்ல சைஸ், எல்லாம் வத்தலும் சுத்தலமும் இல்லாமல். நம்ம வந்து பார்த்திங்கன்னா A19 தான் ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறோம், நம்ம வேறு எதுவுமே பண்ணுறது கிடையாது. அப்போ அதோடய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்பர் 1 ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா எனக்கு, சரிங்களா? நல்லா திருப்பி அதே சொல்கிறேன். என்னடா இவர் வந்து எப்போ பார்த்தாலும் A19க்கே வந்து ஏதோ தூக்கி வச்சு சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி நினைக்காதீங்க. நம்மளுக்கு அந்தளவுக்கு அந்த பேர்டு வந்து குவாலிட்டி காட்டும். அதனால தான் நான் திருப்பி அதை சொல்லிகிட்ருக்கேன். தெரியாதவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது தாங்க நம்ம வேலையே. அது வந்து நீங்கள் எப்படி வேணால் போங்க அப்படின்னு சொல்கிற நம்ம அந்த மாதிரி ஆள் கிடையாது நம்ம. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பைனாப்பிள் ரெட் ஃபேக்ட்ரு தான். நிறைய குட்டிங்க இருக்குது. நீங்கள் நிறைய கற்றுக்கணுங்க. பேர்ட்ஸ்லாம் வளர்க்குறது வந்து சும்மா இந்த ஏதோ ஒன்று எடுத்தோமா கொண்டோமான்னு இருக்கக்கூடாது. நம்ம வந்து அதை பிடிச்சிருக்கணும். நம்ம அதை கேர் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு வாங்குங்க. இல்லைன்னா நிறைய பேர்ட் லவர் இருக்காங்க. பேர்டை வாங்கி நிறைய பேர் வந்து பேர்டை லாஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. பேர்டை வாங்குகிறவங்க, அதை பிடிச்சவங்க வாங்குங்க. அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் ஒரு காலையில் ஒரு சில பேர்லாம் வந்து எனக்கு கால் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து சார் இது வந்து நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் நான் அது விளையாடி தான் இருக்கேன், எப்படி சார்? அந்தளவுக்குலாம் நம்ம வந்து ஃபுல்லாக டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண தேவை. காலைல ஒரு 10 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம் எடுத்து வச்சு வெளியில் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் தூக்கி உள்ளே வச்சிட்டிங்கன்னா போதுங்க. அதுவே போதுமானது. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வாங்கினார் காங்கோ கிரே பேரட்டு. காலையில் சாயங்காலம் வரை விளையாடிட்டே இருக்கேன், லைட்டாக கடிக்க வருதுங்க அப்படின்னு. நம்ம டார்ச்சர் பண்ணால் கடிக்க தானங்க வரும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் விளையாடணுமோ அதோட விட்டுறணும். இது வந்து பார்த்திங்கன்னா சன்கண்ணூரில் நல்ல ஹெவி குவாலிட்டியில் ஃபுல்லி டேம்டு இருக்குங்க. யாருக்காச்சும் என்ன கால் பண்ணுங்க. இது எல்லாமே ஃபுல்லி டேம்டு. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். டேம்டுன்னா 0 பைட்டிங். நம்ம வந்து நம்மளை எதுவுமே ஆப்போசிட்டில் டிஃபெண்ட் பண்ணி எதுவும் அடிக்க வராது. நம்மளால் ஃப்ளெட்ஜ் ஆகிடும். நம்ம கூப்பிட்டா ஓடி வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க காங்கோ கிரே பேரட்டை எந்த அளவுக்கு வந்து டேம் பண்ணியிருக்கோன்ட்டு. அப்போ சன்கண்ணூர்லாம் சொல்லவே தேவையில்ல. ரொம்ப குழந்த மாதிரி அது ஃப்ரெண்ட்லி. ஆனால் கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வெரைட்டிஸில் வந்து ஸ்மால் கண்ணூரில் சன்கண்ணூர்லேயும் பார்த்திங்கன்னா எனக்கு சன்கண்ணூர் தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க. வாய்க்குள்ளே குழந்த கூட கை விட்டு அப்படி இது பண்ணால் கூட அது பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ஸ்டாக்ஸு நீங்கள் பாருங்கள். ஏன்னா நம்ம ஹெவியாக காட்டினாலும் அது வேறு ஏதாச்சும் பிரச்சனை வரப்போதான்ற அது ஒரு தயக்கமாக இருக்குது. வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் நம்ம வந்து ஃபார்ம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது நம்மக்கிட்ட. ரெண்டாவது வந்து நம்ம டேக்ஸும் கட்டிக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு வேறு மாதிரி எந்த பிரச்சனை கிடையாது. எதுக்கு நிறைய பேர்டு காட்டுறன்ற ஒரு இது தான், வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணுன்னா கால் பண்ணுங்கள். லாரியும் இருக்குது, லாரிக்கிட்டும் இருக்குது. ஏதாச்சும் வேணுன்னா கால் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பிளாக் ஹெடட் ஹைக்கும் இருக்குது. அது ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். பேரே இருக்குது. அது யாருக்காச்சும் வேணுன்னா கால் பண்ணுங்கள். நல்ல பெஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பாக கொடுக்கலாம். டிஃப்ரெண்ட் பிரெட் லைனில் இருக்குங்க நம்மக்கிட்ட. நான் வீடியோ கூட இது கூட லாஸ்ட்டாக ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ மட்டும் அதில் போடுறேன், பாருங்கள். யாருக்காச்சும் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கொடுக்குறேன், சரிங்களா? இதில் விட்டுட்டேன். ஆக்சுவலாக அது எடுக்கவே இல்லை போல் இருக்குது. நான் ஒரு ஆள் தாங்க, வேறு யார் ஒய்ஃபு பாவம் அவங்க அதை எவ்வளோ தான் பண்ணுவாங்க, சரிங்களா?
அதுவும் நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோ மட்டும் போடுறேன். யாருக்காச்சும் வேணுனா கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பெஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பாக பண்ணித்தரேன். ஓகேவா? பாருங்கள் எந்த அளவுக்கு 0 பைட்னா வாய்க்குள்ளே கை வச்சா கூட கடிக்காதுங்க நம்ம குழந்தைங்க. 0 பைட் அதுக்கு 100% நான் கேரண்டி. சரிங்களா? ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவங்க தான் அந்த பிளாக் ஹெடட் ஹைக்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.